हरये नमः ओं कृष्णाय नमः ओं रामभद्राय नमः ओं रामचंद्राय नमः ओं सत्यै नमः ओं आदिसत्यै नमः ओं इच्छासत्यै नमः ओं क्रियासत्यै नमः ओं ज्ञानसत्यै नमः ओं ब्रह्मसत्यै नमः ओं राजराजेश्वर्यै नमः ओं तिरुभुवनेश्वर्यै नमः ओं विद्यालक्ष्म्यै नमः ओं वीररश्म्यै नमः ओं धनरश्म्यै नमः ओं मगालक्ष्म्यै नमः ओं सौभाग्यलक्ष्म्यै नमः ओं काल्यै नमः ओं लक्ष्मी नारायण परब्रह्मणे नमो नमः नानाविध परिमल भक्तवत्सलाय नमः ओं भक्ताय नमः ओं वल्ली देवसेना समेत सुब्रह्मण्य स्वामिने नमो नमः शिवाय नमः ओं परमेश्वराय नमः ओं संभवे नमः ओं पिनाकिने नमः ओं समर्पयामि रुक्मिणी सत्यभामाभ्यां सहितं कृष्णमास्तये ओं वनमाली गदीसांगे चंगे सक्रीसनंदगे संदर्शयामि समस्त देवचार भक्तिपचार पूजां समर्पयामि।
அனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருடும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. 1985 ஆண்டு பிறந்த திரு TM சீனிவாசன் 2008 ஆண்டு BSc ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பட்டம் பெற்றதுடன் அதே ஆண்டில் விரிவுரையாளராக தனது தொழில் பயணத்தை தொடங்கினார். 2010 ஆண்டு MBA மார்க்கெட்டிங் படிப்பை வெற்றிகரமாக முடித்து 2012 முதல் ஒரு தனியார் கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றினார். ஆசிரியராக பணிபுரிந்த காலத்திலேயே டிஜிட்டல் உலகின் வளர்ச்சியை முன்கூட்டியே உணர்ந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மீது ஆழ்ந்த ஆர்வம் கொண்டவர். (2012 முதல் 2015 வரை கல்லூரியில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மூலம் மாணவர் சேர்க்கையை கணிசமாக உயர்த்தி கல்வி நிர்வாகத்தின் பாராட்டையும் பெரும் வரவேற்பையும் பெற்றவர் என்பதில் பெருமை கொள்ளலாம். 2020 ஆண்டு முதல் மத்திய மற்றும் மாநில அரசின் அங்கீகாரத்துடன் மின்மினி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ற நிறுவனத்தை தொடங்கி தன்னம்பிக்கை, அயராத உழைப்பு மற்றும் விடாமுயற்சி என்ற 3 ஆயுதங்களையே மூலதனமாக கொண்டு ஒரே நபராக ஆரம்பித்த நிறுவனம் இன்று ஒரு வலுவான அமைப்பாக வளர்ந்து நிற்கிறது. 2022 ஆண்டு ஒரு குறிப்பிட்ட துறையில் தனித்த அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்ற இலக்குடன் ஹெல்த் கேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எனும் சக்தி வாய்ந்த துறையை தேர்ந்தெடுத்து தனது முழு உழைப்பையும் மின்மினி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வளர்ச்சிக்காக அர்ப்பணித்தார். இன்று 20க்கும் மேற்பட்ட நிபுணர்கள் கொண்ட ஒரு வலுவான குழுவாக தென் தமிழகத்தில் ஹெல்த் கேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையின் நம்பிக்கைக்குரிய தூணாக மின்மினி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உயர்ந்து நிற்பது அவரது தொலைநோக்கு பார்வையின் சாட்சியாகும். இத்தகைய மாபெரும் வளர்ச்சிக்கும் நம்பிக்கைக்கும் அடித்தளமிட்டவர் மின்மினி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் CEO திரு TM சீனிவாசன்.
தேங்க்யூ சார். ஸோ ஆக்சுவலாக இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாகவே இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ சார். ஸோ அடுத்தபடியாக மின்மினி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தோட 10ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் டாக்டர் BRJ கண்ணன் அவர்களையும், முன்னாள் IPS DGP மிஸ்டர் KRM கிஷோர்குமார் அவர்களையும், எங்களுக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருக்கும் மிஸ்டர் PM முரளி PRO சார் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்க மின்மினி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தின் CEO மிஸ்டர் TM சீனிவாசன் அவர்களையும், நமது நிறுவனத்தின் COO மிஸ்ஸஸ் ஸ்ரீதேவி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். இந்த கைத்தட்டல் மட்டும் கொஞ்சம் உற்சாகமாக கைத்தட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும். தேங்க்யூ. முதலாவதாக நம்ம நிறுவனத்தின் CEO TM சீனிவாசன் சார் அவர்கள் டாக்டர் BRJ கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். அடுத்தபடியாக முன்னாள் IPS DGP மிஸ்டர் KRM கிஷோர்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். மிஸ்டர் PM முரளி PRO அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். ஸோ மின்மினி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிபுணர்களை கௌரவிப்பதற்காக CEO TM சீனிவாசன் அவர்களை மேடைக்கு மீண்டும் வருமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்போது எங்கள் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கும் போது நான் ஒரு ஆளாக தான் ஆரம்பித்தது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்களோட முதல் எம்ப்ளாயியாக வந்து ஒருத்தர் வந்தார். அவர் பேசிக்காக, அதாவது வேலைகள் வந்து பேசிக் தெரியும், பட் ஆனால் கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து எங்களோட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் தான் வந்து மிஸ்டர் சந்தோஷ். இந்த அவார்டை வந்து டாக்டர் BRJ கண்ணன் சார் வந்து மின்மினி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பில்லர்னு சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து எல்லோரும் வந்து ஏதாவது ஒரு வேலையை பார்ப்பாங்க, டிசைனிங் பண்ணுவாங்க, இல்லை ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஸ்டாஃப் பற்றி, இந்த நிபுணர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே கலந்து, அதாவது ஒரு ஆப்ரேஷன் சரி, ஒரு ஃபினான்ஸ் சரி, ஒரு HR சரி, அவங்க வந்து பார்த்திங்கன்னா வர்ஷினி. ஆக்சுவலாக வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து இப்படி வரணும் அப்படி வரணும்னு நான் நினப்பேன். ஆனால் நான் எதிர்பார்க்குறத விட பர்ஃபெக்டாக கொண்டு வர்றது மிஸ்டர் மருது. ஆக்சுவலாக வெப்சைட் பார்த்துருப்போம். இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி போய் கேட்டாலுமே ஒரு மாதம் ஆகும், 2 மாதம் ஆகும்லாம். ஆனால் நாங்கள் 2 நாளில் எங்கள் டீமில் ஒருத்தர் இருக்கார், 24 ஹவர்ஸில், அதாவது வீட்டில் கூட போய் ஒர்க் பண்ணிவிட்டு 24 மணி நேரத்தில் டெலிவரி கொடுக்கணும்னா கொடுத்து முடிச்சுவார் மிஸ்டர் ராகுல். எங்களை எல்லாமே, அதாவது COவே வழி நடத்துகிறவர்னு பார்த்தீங்கன்னா எங்களோட மேனேஜர் சார். எங்களுக்கு அவார்டு கொடுக்குறதுக்கு மிஸ் சந்தியா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஆரம்ப கட்டத்தில் வந்து வாய்ஸ் ஓவர் வந்து இப்போ நாங்கள் ஏஐயில் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து வாய்ஸ் எப்படி பண்ணணும், நிறைய பேர் வெளியே போய் கொடுக்கணுங்கிற மாதிரி யோசிப்போம். இவங்களை வந்து ஒரு நாளில் 2 நாளில் பக்கவாக ட்ரெயின் பண்ணிட்டோம். இவங்களோட வாய்ஸ் நிறைய இடங்களில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சில இடங்கள் என்னென்னா திருப்பி ரிப்பீட் பண்ண வேணாம் தான் ஏஐ கொண்டு வந்தோம். பட் இப்போ ஏஐ ரொம்ப யூஸ் ஆயிடுச்சு. பட் இவங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப பிக்குலியராக இருக்கும்.
ஆரம்ப கட்டங்களில் வந்து ஒரே ஒரு டிசைனரை வச்சு ரொம்ப சிரமப்பட்டோம். ஸோ எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது மிஸ் பத்மாவதி. அடுத்து வந்து மௌனிகா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் படிச்சுட்டே இருக்கும்போதே நம்மகிட்ட ட்ரைனிங் வந்தாங்க. ஸோ இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டில் இருக்கிற ஏஐ வந்து எங்களுக்கு இப்போ நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம், அது பண்ணிகிட்ருக்கோம். பட் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்களுக்கு இவங்க ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ ரொம்ப இவங்களால் வந்து நாங்கள் அடுத்தடுத்து க்ரோத் ஆகிறது எங்களுக்கு சான்ஸ் கிடைச்சு. வந்து நீட் எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற நேரத்தில் எங்கிட்டே வந்து சில ப்ராக்டிஸ் பண்ணி ஸோ நிறையா எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஜெகன் வந்து +2 முடிச்ச உடனே நம்மகிட்ட ட்ரைனிங் வந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ கிட்டத்தட்ட எம்ப்ளாயி மாதிரி தான் காலேஜ் போயிட்டு நம்மகிட்ட ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. Next, Deepan, Best Learner Award. This award goes to K.R. Venkatesh, Quick Learner Award. P.S. Varshini, Certificate. V.R. Santosh, Research and Learning Achievement. இவரை பற்றி சொல்லணும்னா ஒரு ஒரு விஷயம் வந்து யாருக்கும் தெரியாது. ஆனால் அதை தெரிஞ்சுக்க நாங்கள் முயற்சி எடுக்கும் நேரத்தில் வந்து இவர் நைட்டு பகலமாக உட்காந்து எப்படியா ரிசர்ச் பண்ணி அதை வந்து ஒரு எரர் வருது வீடியோ எடிட் பண்ணும்போது, அது பெரிய பெரிய டெக்னீஷியனே கேட்போம், எல்லாருமே வந்து இது தெரியல தெரிஞ்சிடும். ஆனால் இவன் எப்படியாச்சும் நைட்டில் உட்காந்து ரிசர்ச் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை வந்து அடுத்த நாள் ரெக்டிஃபை பண்ணிடுவோம். ஸோ அந்த இதில் ஒரு பெரிய C.M. Suresh Kumar, Quick Learner Award. This award goes to M.K. Sedu Kumar, Supporting Person Award. Chinna Mardu, please come. ஆக்சுவலாக இங்கே வந்து சின்ன மருது பெரிய மருதுன்னு 2 பேர் இருக்காங்க. இன்றைக்கி அவர் வரல. ஆக்சுவலாக 2 பேர் ட்வின்ஸு. இவர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இவர் எப்படி பிஹேவ் பண்ணுறோம் அதே மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு. புதுசாக பார்க்குறவங்க கண்டுபிடிக்க முடியாது. This award goes to B.V. Ragol, On Time Site Award. This award goes to A.P. Ram Balaji, Best Supporting Person Award. P. Ponmani, On Time Service Award. This award goes to B.R. Rani, Quick Learner Award. அடுத்தபடியா ஒரு ஸ்பெஷல் அவார்டு ஒன்று இருக்கு. ஸோ இந்த ஒரு அவார்டை கொடுக்கறதுக்கு சீஃப் கெஸ்ட் 3 பேருமே வந்து நான் மேடை கலைக்கிறேன். ப்ளீஸ் சார். இந்த அவார்டு யாருக்கு அப்படின்னோம்னா, இவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த ஆஃபீஸ்க்கு வந்து கேமரா இருக்குது. காலையில் 9 மணிக்கு நான் ஷார்ப்பாக 9:59 அதாவது 8:59ங்கிற கான்செப்டில் கேமரா ஓப்பன் பண்ணால் ஒருத்தவர் மெல்ல வந்து கதவை திறந்து சிஸ்டம் ஆன் பண்ணி உட்காந்துருவார். வேறு யாரும் எதையும் பார்க்க மாட்டார். 9 மணிக்கு ஷார்ப் ஆன் டைம் இருக்கிறவர். அதே மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியது இருக்குது. இது வரைக்கும் எங்கள் டீமில் யாருமே வந்து இந்த மூஞ்சி சுளிக்கிறது இந்த மாதிரி யாரும் பண்ணதில்லை. அதில் வந்து இவர் தி பெஸ்ட்டு. இவர் வந்து என்ன வருது ஃபுல் அட்டண்டன்ஸ். அதாவது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக 1 நாளோ 2 நாளோ லீவ் போடுவாங்க. இவர் 1 நாள் கூட லீவ் போட்டதே கிடையாது. இந்த கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் மட்டும் ட்ராவல் பண்ணுறாரு. 1 நாள் கூட லீவ் போடாத ஃபுல் அட்டண்டன்ஸ் கொடுத்த மிஸ்டர் மருது. சிறப்பு விருந்தினர்களோட உரையாடல். சோ இந்த ஒரு உரையாடலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். முதலாவதாக இரவு பகல் பாராமல்
உயிர்களை காக்கும் உன்னதமான தொழிலை செய்யும் மதுரை வடமலையான் மருத்துவமனையின் பெருமை மிகு அடையாளமாக திகழும் டாக்டர் BRJ கண்ணன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு சில வார்த்தைன்னு தான் சொல்லியிருக்காரு. எங்கே ரொம்ப பேசுகிறோமேனு பயம். ஸோ ஆக்சுவலி ரொம்ப நிறைவாக இருக்குது. அதாவது ஒரு சின்ன கூட்டம், எல்லாரோட பங்களிப்பு, அதை விட எல்லாரும் அப்படி இன்வால்வ் ஆகி பங்களிப்பு ஒன்று நடக்குதுன்னா அது முக்கியமான ஒரு தலை இருக்கணும் இல்லையா? தலை இருக்க போய் தான் உடம்பும் ஆடுது. அந்த தலைக்கு வந்து என்னோட பெரிய ஒரு கும்பிடு. எல்லாரையும் அரவணைச்சு போனால் தான் அந்த ஒரு இன்ஸ்டியூஷனே வளரும். அரவணைச்சு போகிறனால தான் ஒவ்வொருத்தரும் நம்ம எக்ஸல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்தளவில் இந்த வரதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து ரியலி எக்ஸலண்ட். நான் நினைக்கல, நாமே பிஃபோர் இதுக்கு முன்னாடி வந்து மின்மினி உள்ளே போய் சர்ச்லாம் பண்ணல. இன்னும் ஃபஸ்ட் டைம் உட்காந்து அந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன். ரியலி வேர்ல்ட் கிளாஸ். மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் திஸ் டு கம் ஃபர்தர் அப். இதுக்கு வந்து நம்ம எல்லாரும் வந்து நம்ம இந்து மதத்தில் நிறைய கதைகள் இருக்குது. அதுக்கு எதுக்குமே நேரடி அர்த்தம் எடுத்தோம்னா என்ன இப்படிலாம் நடக்குமா அப்படின்லாம் கேட்போம் இல்லையா? எதுக்குமே நேரடி அர்த்தம் கிடையாது, எல்லாத்துக்குமே வந்து உள்ள அர்த்தம் தான் இருக்குது. இப்போ ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். ரெட்டை பிள்ளையார் பார்த்துருக்கீங்களா? ரெட்டை பிள்ளையார் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய பிள்ளையார், ஒரு சின்ன பிள்ளையார். மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்க நிறைய இடத்துல இருக்குது. அது எதுனால யாரை யோசிச்சிருக்கீங்களா? ஏன் ஒரு ரெட்டை முருகன் இல்லை? ஏன் ஒரு ரெட்டை பார்வதியோ, ஒரு ரெட்டை சிவனோ, அல்லது ஒரு ரெட்டை பெருமாளோ இருக்காங்களா? ஒரு பெரிய பெருமாள், சின்ன பெருமாள் அப்படி தான் இருக்கா? இல்லை அது என்ன ரெட்டை விநாயகர்? ஏன் யார்கிட்டையும் கேட்கல அப்படின்னா, ஆக்சுவலாக மகாபாரதம் இருக்கு இல்லையா? மகாபாரதம் நடந்தப்போ அதை நேரே இருந்து அப்படியே பார்த்தவர் வந்து வியாசர், வேத வியாசர். அவருக்கு அதை எழுதணும்னு துடிக்குது. ஆனால் யாராவது வாங்கப்பா நான் சொல்லிட்டேன் வர எழுதிட்டே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பெரிய பெரிய தேவர்கள் யாருமே எழுதுறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா அவர் வந்து எழுதும்போது டக்குன்னு இடையில நிப்பாட்டார்னா சபிச்சிருவார். நம்ம திடீர்னு நிப்பாட்டிட்டோம்னா சபிச்சிருவார். அவர்கிட்ட கோபத்தை ஆளாகணுங்கிறதுக்காக நான் வரல எல்லாரும் ஒதுங்கி போகிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் இந்த மகாபாரதம் எழுதணும் அப்படின்னு அவர் நினைக்கிறச்ச அந்த நேரத்தில் எழுதுறேன்னு முன்னாடி வந்தவர் விநாயகர் பெருமாள். ஸோ விநாயகர் பெருமாள் வந்து உட்கார்ந்தோடனே மறுபடியும் ஒரு பயமுத்தார். இங்கே பார், நான் சொல்லிட்டே வருவேன், எதை நிப்பாட்டினா அவ்வளோதான் அப்படிங்கிறார். விநாயகரும் பயம் வந்துடுது, என்னடா அப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு. உடனே சிவனில் வேண்டிக்கிறார், என்னை வந்து ஒழுங்காக வெற்றிகரமாக அதை முடிக்கிறதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு கேட்குறாரு சிவன். சிவன் சொல்கிறாரு, நான் இது சம்மந்தமாக உனக்கு வந்து ஒரு ஆல்ரெடி வரம் கொடுத்துருக்கேன், நீ அதை யோசிச்சுப்பார், அது நீ பயன்படுத்திக்கோ அப்படிங்கிறார். என்ன வரும்? விநாயகர் முழுமுதற் கடவுள். அதாவது எந்த ஒரு காரியத்தையும் விநாயகரை நினைத்து தொடங்கினா கண்டிப்பாக சக்ஸஸாக முடியுங்கிறது முழுமுதற் கடவுள். அது ஒரு ஞாபகம் வருது. ஸோ என்ன செய்கிறாரு, நமக்கு முன்னாடி மண்ணால் ஒரு விநாயகர் உருவாக்கி அந்த விநாயகரை இவர் கும்பிடுறார். கும்பிட்டுட்டு என்னை நீ ஒழுங்காக என்னோடய காரியத்தை நல்லபடியாக முடிச்சு கொடு அப்படின்னு அந்த விநாயகர்கிட்ட வணங்கிட்டு அப்புறம் எழுத தொடங்குறாரா? அதுதான் அப்படி ஒரு ஐதீகம் இருக்குது, அப்படி ஒரு கதை இருக்குது. அதனால தான் அவர் அந்த அவரோட ஓன் தந்தத்தையே எடுத்துகிட்டு எழுதுகிறார். இப்போது இது வந்து கதையாக பார்க்கலாம். இது ஆக்சுவலாக என்ன சொல்லுதுன்னா, அந்த விநாயகர் தன்னைத்தானே வணங்குறார், தன் மேலே இருக்கிற அந்த ஒரு சக்தியை உணரணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படிங்கிறது தான் கதை. ஸோ இது எல்லாருக்கும் பொருந்தும். கடவுளை வெளியே தேட வேண்டாம், நமக்குள்ளேயே தேடிக்கலாம். நம்ம வந்து என்கரேஜிங்காக நம்மளே பார்த்துக்கணும். நம்மகிட்ட அவ்வளோ சக்தி இருக்குது அப்படிங்கிற உதாரணமாக கொடுக்கப்பட்ட இந்த இதுதான் வந்து ரெட்டை பிள்ளையார். ஸோ ரெட்டை பிள்ளையார் என்ன சொல்லுது, நம்மளை தான் குறிக்குது. நீ எங்கே வேணா போய் எந்த கடவுள்னா பார்த்துக்கோ, உங்களுக்குள்ளே ஒரு கடவுள் இருக்குப்பார், அதை முதல்ல நீ நம்பு. அதை நம்பி எந்த சிலையும் தொடங்கிப்பார், நம்ம நல்லபடியாக தான் முடியும் அப்படிங்கிறதுக்கு உணர்த்துறதுக்காக தான் வந்து ரெட்டை பிள்ளையார். புரியுதுங்களா? ஸோ எப்போயும் பார்த்தீங்கன்னா ரெட்டை பிள்ளையார் ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும். ஒன்று ஆக்சுவல் பிள்ளையார், இன்னொன்று பிள்ளையார் பிடிச்சி வச்ச பிள்ளையார். அந்த ஆக்சுவல் பிள்ளையார் தான் நம்ம, அந்த பிள்ளையார் பிடிச்ச பிள்ளையார் நம்ம மனசு. ஸோ இப்போ திருமூலர் கூட எடுத்திங்கன்னா, திருமூலர் கூட என்ன சொல்கிறார், இந்த ஊனுடம்பு ஆலயம், உள்ளம் பெரும் கோவில். ஸோ உள்ளம் தான் கோவில் நமக்கு, இந்த ஊனுடம்பு தான் ஆலயம். சரியா? ஸோ நம்ம உடம்பே ஒரு கோவில், நமக்குள்ளே இருக்க மனசு, நமக்குள்ளே அந்த சக்தி தான் தெய்வம். ஸோ உனக்குள்ளேயே நீ தேடு அப்படிங்கிற இந்த மாதிரி எல்லாமே இன்டெரக்டாக நிறைய இது இருக்குது. நம்ம என்ன தான் வெளியே போய் மற்ற கடவுள்கிட்ட நிறைய இது நம்ம வேணும்னு கேட்டுக்கிட்டாலும் அதெல்லாம் செகண்டரி. நம்மளை நம்பி எடுக்கிற காரியங்கள் தான் முதல் அப்படிங்கிற உணர்த்துறது தான் இந்த ரெண்டு உதாரணத்தையும் கொடுத்தேன். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஐயப்பன் பிறகு தான் மாலை போட்டிருக்கேன். பெரிய பாதையில் நடந்தாலோ சின்ன பாதையில் நடந்தாலோ அவ்வளோ தூரம் போய் விரதம் இருந்து போய் ஐயப்பனை பார்க்கனால இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான், நல்ல சின்ன ஐயப்பன் நினைப்பாரா? கிடையாது. இது பண்ணுறதுலாம் நம்மளோட ஓன் செல்ஃப் எவல்யூஷனுக்கு தான், நம்மளோட ஓன் செல்ஃப் மோட்டிவேஷனுக்கு தான்.
இங்கேருந்து கும்பிட்டாலுமே ஐயப்பன் அந்த அருள் கொடுக்க தான் போகிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய ஹோம்ஒர்க், நமக்குள்ளே இருக்கிற அந்த எனர்ஜியை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கோமா, நமக்குள்ளே இருக்க சக்தியை நம்பியிருக்கோமாங்கிற பொறுத்து தான் நம்மளோட சக்ஸஸ் அமைய போகுது. ஸோ இதுதான் வந்து நான் சொல்லணும் இந்த கருத்து. நமக்குள் தெய்வம், நம்மை முதல் நம்பணும், அப்புறம் நம்ம தெய்வத்தை எது கேட்டாலுமே சப்போர்ட் பண்ணி நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ இதை ஏற்றுக்கிட்டு இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு என்னை வரவழைச்ச சீனிவாசன் சார் மற்ற எல்லாருக்கும் வந்து என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்து அமைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். புதுடெல்லியில் பயின்று இன்று உச்சநீதிமன்றத்தில் அட்வொகேட் பிராக்டிஸ் செய்யும் மிஸ்டர் பிரசாந்த் சர்மிளா பிரகாஷ் அவர்களை வருக 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 என அன்புடன் வரவேற்கிறோம். நமது நிறுவனத்தின் TM சீனிவாசன் சார் அவர்களை மிஸ்டர் பிரசாந்த் சர்மிளா பிரகாஷ் அவர்களை கௌரவிப்பதற்காக மேடைக்கு அழைக்கிறோம். திருப்பதி தேவஸ்தானத்தின் பாதுகாப்பு அதிகாரியாகவும் பணியாற்றி 30 ஆண்டுகளுக்கும் மேலாக காவல்துறையில் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர். குடியரசுத் தலைவரின் சிறப்பு பதக்கம் வென்ற 1989ஆம் ஆண்டு IPS அதிகாரி திரு KRM கிஷோர்குமார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ப்ளீஸ் சார். குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. ரொம்ப சந்தோஷம். இந்த 10ஆம் ஆண்டு துவக்க விழாவுக்கு மின்மினி சீனிவாசன் என்னை கூப்பிட்டது. உங்களை எல்லாரையும் நான் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சது. ஆக்சுவலி நாங்கள் 3 பேர் சிறப்பு விருந்தினர்னு சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே 2 சிறப்பு விருந்தினர், வெரி வெரி சிறப்பு விருந்தினர், சிறப்பு விருந்தினர்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. நீங்கள் வாங்க சார். இதுதான் சீனிவாசனுடைய அப்பா இல்லைங்களா? இவர் தான் ஆக்சுவலாக ஒரு சீனிவாசன் இன்றைக்கி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆரம்பித்து MBA படித்து இந்த மாதிரி பண்ணி இவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துருக்கிறாருன்னா இந்த மாதிரி அப்பாங்கள் இருக்கிறனால தான் சப்போர்ட் வரும். நிஜமாகவே நம்ம ரொம்ப ரொம்ப பாராட்டணும். ரொம்ப நம்ம ஒரு உதாரணம் எக்ஸாம்பிள்கா நம்ம பார்க்கணும். அம்மா அப்பா 2 பேரும் அவங்க ஆரம்பத்துலேருந்தே ஒரு டெடிக்கேஷன், எந்த வேலை பண்ணாலும் நல்லா பண்ணணும், நல்லா வளரணும், எல்லாருக்கும் మీ చొక్కడనో అసిదంగా చొక్కడికెన్నో సౌరాష్ట్రము ఇలా బిగినింగ్ ఇదే సిగడిదాను దేవు మీ చొక్కడనో అసిదంగా చొక్కడికెన్నோ. நான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் அதனுடைய மீனிங்கே புரிஞ்சது எனக்கு. அரே நம்ம அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வளர்த்துருக்காங்கன்னு சொல்லி அந்த மாதிரி வளர்த்த தாய் தந்தை இருக்கு இங்கே நடக்கும். நீங்கள் பெரியவங்க. அடுத்து ரெண்டாவது இம்பார்ட்டண்ட் விஐபி அவங்க ஸ்ரீதேவி. நீங்கள் வாங்க. ஆக்சுவலாக சீனிவாசன் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு புதுசாக கம்பெனி ஆரம்பித்து சிங்கிள் மேனாக ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்ன நாள் இவங்க மாத்திரம் நல்லா அழுது ராத்திரி சண்டை போட்டு அன்னைக்கு காலையில் டிஃபனே பண்ணாமல் இருந்திருந்தா நம்மெல்லாம் இந்த மாதிரி இருந்திருக்கவே மாட்டோம். அவங்க இல்லை, அவரை ஹெல்ப் பண்ணணும், நம்ம நல்லா வளர்ச்சி பண்ணணும், சப்போர்ட். பிகாஸ் நாங்கள் எல்லாம் லா அண்ட் ஆர்டர் வெளியில் மெயின்டைன் பண்ணுறோம்.
எங்கள் லா அண்ட் ஆர்டர் வீட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப பேர் அப்செட் ஆவாங்க. ரொம்ப ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க வீட்டில் இருக்க லா அண்ட் ஆர்டர் சரியாக இல்லை, அதனால் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். இவங்க நிச்சயமாக சப்போர்ட் கொடுத்தனால தான் இன்றைக்கி இந்த லெவலுக்கு இது வந்திருக்குது. நிஜமாகவே யூ ஆர் தி வெரி கிரேட் மேடம். அது சௌராஷ்டிராவில் வெரி இம்பார்ட்டன்ட் திங். எல்லாருமே சௌராஷ்டிராவில் என்ன நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு வேலைக்கு போயிடணும், அது எவ்வளோ சம்பளம் குறைச்சலாக இருக்குது, எவ்வளோ இது இருக்குது, அதனால் நமக்கு ஒன்றும் லாபம் இல்லையே, இன்னொருத்தவங்களுக்கு நம்ம வளர்ச்சி பண்ண முடியலையே, அந்த மாதிரிலாம் யாருமே யோசனை பண்ணுறதில்ல. ஆனால் இவர் ரொம்ப நல்லா யோசனை பண்ணி இன்னைக்கு 15-20 பேர் இந்த கம்பெனி ஒரு இன்ஃபோசிஸாக, ஒரு கிரேட் இன்ஃபோசிஸை விட கூட பெருசாக வரும் அந்த மாதிரி. பிகாஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் சம்திங் இவர் அப்போவே ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்குது, நாளைக்கு இன்னும் நல்லா வரப்போகுது. அதான் ஏஐ பற்றி அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னாங்க, அவங்க சொல்லி இவங்க சொல்லி அவங்க அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம நல்லா பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். இட்ஸ் எ கிரேட் திங். ஒரு ஃபீல்டை ஐடென்டிஃபை பண்ணி க்ரோயிங் ஃபீல்டு அதில் பண்ணுறதுன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அந்த வகையில் கூட ஐ ரியலி அப்ரிஷியேட் சீனிவாசன்ஸ் எஃபர்ட். அதுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. யூ ஆர் இன் எ கிரேட் கம்பெனி. திஸ் கம்பெனி வில் க்ரோ இன் எ வெரி வெரி கிரேட் மேனர். இது இந்த ஹாலில் இருந்தால் ஒரு பெரிய ஹால், பெரிய ஹாலெல்லாம் வரணும். மேபி எங்களை விட்டுறாதீங்க, மறந்துடாதீங்க நீங்கள் சொல்லி. மேபி எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, நடக்க முடியலனாலும் கூப்பிட்டு வந்து பண்ணணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். இந்த கம்பெனி ரொம்ப நல்லா வளரும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் எல்லாம் நிஜமாகவே ஒர்க் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அந்த இதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இன்னும் நல்லா நாம் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி ஒரு நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் இம்பேக்ட் பண்ண முடியும். மதுரையில் நாளைக்கு யாராவது மதுரையில்னா அந்த மின்மினி கம்பெனி அந்த என்ற அளவுக்கு நம்மளால் கொண்டு வர முடியும், கொண்டு வரணும்னு சொல்லி நான் ஆசீர்வாதம் பண்ணி வெங்கடேஸ்வர சுவாமி ப்ரே பண்ணி நான் ஐ டேக் லீவ். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் டு ஏரியா. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக நமது சௌராஷ்டிரா சமூகத்தின் குரலாய் மக்கள் தொடர்பில் தனி முத்திரை பதிக்கும் சமூக பற்றாளர் திரு PM முரளி PRO அவர்களை அன்போடு பேச வருமாறு அளிக்கின்றோம். நமஸ்கார், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த சீஃப் கெஸ்டாக எனக்கு சீனிவாசன்ஜி அழைச்சதுக்கு நானே கொடுத்து வச்சுருக்கணும். நான் இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நான் பார்க்கல. ஏதோ சரி பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்க சொல்லி நானே நினச்சி சிம்பிளாக வந்தேன். ஆனால் இந்த அளவுக்கு கிராண்டாக இருக்குது சொல்லி இப்போ தான் தெரியுது. அதுவும் நம்ம டாக்டர் BRJ கண்ணன் சார் வந்தது பெரிய விசேஷம். ஏன்னா இவங்கெல்லாம் வர்றது கொடுத்து வச்சுருக்கணும், டைமே கிடைக்காது. இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வர்றதுக்கே பெரிய சிரமம். அதே மாதிரி நம்ம பிரசாத்ஜி டெல்லியிலேருந்து வந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் டெல்லியிலேருந்து ஆசீர்வாதிருக்காருன்னா ரொம்ப இது. அதே மாதிரி சீனிவாசன்ஜி எப்போவுமே மின்மினி பூச்சி மாதிரி ஒன்று சொன்னால் டக்குன்னு உடனே செஞ்சுருவார். அதுதான் பெரிய சக்ஸஸ்ஸே இங்கே உள்ளவங்களுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த விழாவுக்கு வந்ததுக்கு. மின்மி சார் ஒரு யோசனை கேட்டார், நம்ம சமூகத்துக்கு ஏதோ ஒன்று எங்களால் ரீச் ஆகணும் சொல்லி உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, மனோஜ், கார்த்திக், ரவி எல்லாம் உடனே யோசனை பண்ணான். உடனே ஒரு மீட்டிங் போட்டோம், என்ன பண்ணலாம், சமூகத்துக்கு ரீச் ஆகணும், உடனே என்ன பண்ணலான்னு சொல்லி உடனே இங்கே பேசணும். ஒரே ஒரு டைட்டில் தான் வந்த உடனே சொன்னேன். பேசும்போது நம்ம ஏன் சௌராஷ்டிரா சமாச்சார் சேனல் சொல்லி ஏன் வைக்கக்கூடாது, என்னமோ பண்ணுறாங்க சொல்லி ஒரே ஒரு டைட்டில் தான் அன்றைக்கி சொன்னேன். அது டக்குன்னு கிளிக் ஆகி சௌராஷ்டிரா சமாச்சார் சேனல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன பேசினார். நானே பேசுகிறது பார்க்கலாம் சொல்லி ஏதோ பேசணும், வேடிக்கையாக தான் பண்ணோம். பண்ணிவிட்டு அப்போ அந்த இதை பார்த்துட்டு நிறைய பேர் பண்ணாங்க, எதுக்கு எப்படி இந்த டைட்டில் வச்சிங்க, யார் சொன்னார் சொல்லி. ஏதோ ஒரு ஞாபகத்தில் கடவுளெல்லாம் இல்லை, நல்லா தான் நடக்குது. அதனால் எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்றி. இந்த சேனல் பார்த்துட்டு என்னை ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, எங்களுக்கு ஏன் கூப்பிடல, உங்கள் சேனல்லையே எனக்கு ஏன் கூப்பிடல, பெரிய ஒருத்தர், உங்களுக்கு ஒரு டைம் வரும் உங்களை கூப்பிடுவோம் சொல்லி சொன்னதுக்கு
இந்த சௌராஷ்டிரா சமாச்சார் சேனலுக்கும் மேன்மேலும் வளர சொல்லி நான் வாழ்த்து சொல்கிறேன். சீனிவாசன்ஜிக்கும் மின்மின் டிஜிட்டலுக்கும் வாழ்த்து சொல்லி வணங்குகிறேன். நமஸ்காரம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக சட்டம் ஒரு பக்கம், சமூக சேவை ஒரு பக்கம், சௌராஷ்டிரா சமூகத்தின் அரசியல் எழுச்சிக்காக டெல்லியில் இருந்து குரல் கொடுக்கும் நமது மண்ணின் மைந்தர், நியூ டெல்லியில் பயின்று இன்று உச்ச நீதிமன்றத்தில் முத்திரை பதிக்கும் சாதனையாளர் அட்வொகேட் பிரசாந்த் சர்மிளா பிரகாஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கின்றோம். ப்ளீஸ் சார். அனைவருக்கும் வணக்கம். சீனியர்ஸ் எல்லாம் பேசி முடிச்ச அப்புறம் இந்த ஜூனியர் என்ன பேச போகிறேன் என்று ஒரு பதற்றத்தோடு தான் வரேன். ஆனால் மின்மினி சாரோட சீனியர் ஃப்ரெண்ட் அண்ட் கிளையண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்டாக இங்கே வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறேன். அந்த ஒரு ஸ்தானத்துலேருந்து 2-3 வார்த்தை சொல்லணும்னுட்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம முரளி சார் எப்படின்னா பிஆர்ஓ என்றது தான் அவர் இனிஷியலே ஆயிடுச்சு. அவரோட உண்மையான இனிஷியல் யாருக்கும் தெரியாது, ஃபுல் பேர் யாருக்கும் தெரியாது. பிஆர்ஓ முறைனா அது ஒரு பிராண்ட். அந்த பிராண்ட் அவர் கிரியேட் பண்ணார். அந்த பிராண்டில் வந்து டேலண்ட் நம்ம சமூகத்தில் மதுரையில் எங்கே இருந்தாலும் டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுவார். ஸோ மின்மினியை நம்ம சமூகத்துக்கு கூட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நம்ம பிஆர்ஓ முரளி சார். இவர் பண்ண அந்த பெரிய வேலை. நெக்ஸ்ட் எங்கள் பெரியப்பா ஆயிட்டார் கேஆர்எம் கிஷோர்குமார் சார், ஐபிஎஸ் சார். வந்து டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணுவார், அந்த டேலண்ட்டை வளர்க்க வைப்பார், அந்த டேலண்ட்டை மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லாமே பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு டேலண்ட்னா அந்த மாதிரி ஒரு டேலண்ட் மின்மினி சார். அவர் வந்து ஃபஸ்ட்டாக பாட்காஸ்ட் பண்ணணுன்ற ஐடியா வந்து முரளி சார் கிட்ட தான். டெல்லி ஏர்போர்ட்டில் இருந்தேன், இந்த மாதிரி மதுரைக்கு வரேன், நீங்கள் ஒரு செமையாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, எங்கே பிடிச்சிங்க, மதுரையில் இந்த மாதிரி டேலண்ட் இருக்கா, கண்டென்ட் இருக்கான்ட்டு ஆச்சரியப்படுற மாதிரி. எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த நம்ம தின்னாள் அழகர் கோவில் அழகருங்கிற அந்த தின்னாள் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவை பார்த்தா வேர்ல்டில் இருக்க எல்லாருக்கும் புரிஞ்சிடும் மதுரையில் இந்த விழா எப்படி நடக்குது, மதுரையில் யாரெல்லாம் இருக்காங்க, அதில் எல்லா கம்யூனிட்டியோட பங்கு எப்படி இருக்குது, எல்லாரும் சேர்ந்து எப்படி வாழ்கிறாங்கன்ட்டு அந்த ஒரு வீடியோவில் ஷோ டோன்ட் டெல் ஒரு கான்செப்ட் இருக்கு. He shows in his actions. He doesn't simply tell. ஸோ அதை பார்த்துட்டு பாட்காஸ்ட் ஐபிஎஸ் சார் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணி என்னையும் ஹோஸ்ட்டாக வச்சு கெஸ்ட்டாக வந்தார். அதுக்கு ரியலி தேங்க்ஸ் டு பெரியப்பா. நெக்ஸ்ட் வந்து நம்ம டாக்டர் பிஆர்ஜே கண்ணன் சார். இவர் ஒரு சூப்பர் ஸ்டாருங்க. இவர் வந்து எப்படின்னா நம்ம தலைவர் ரஜினிகாந்த் மாதிரி இந்த மாதிரி தாடி வச்சுட்டு இந்த மாதிரி பிளாக் கலரில் போட்டு ரொம்ப அடக்கி வாசிப்பார். இவருக்கு லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க யூடியூப்ல, லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ். போட்டிருக்கிற வீடியோ 10 வீடியோ தான், ஆனால் லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ். ஸோ அவ்வளோ மெட்டீரியல் இருக்கு. எத்தனையோ புக்ஸ் எழுதியிருக்காரு சார். அடுத்த பாட்காஸ்ட் கெஸ்ட்டாக வரணும்னு இங்கேயே நான் ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். பிடிக்க முடியல, பேசாமல் ப்ரோக்ராமுக்கு இங்கேயே உட்கார வச்சிடலாம் சார், அப்போ தான் ரெக்கார்ட் பண்ணி ஒரு 1 hour. ஆனால் என் பாட்காஸ்ட் ரொம்ப லெந்தியாக இருக்கும். பட் இட் இஸ் அ கம்பெண்டியம் ஆஃப் பர்சனாலிட்டிஸ் ஃப்ரம் த கம்யூனிட்டி. கூடிய சீக்கிரத்தில் சௌராஷ்டிரா கம்யூனிட்டி ஒரு டச் பண்ணிவிட்டு தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ்னு எல்லா லாங்குவேஜ்லேயும் பாட்காஸ்ட் எடுக்கும். அதான் என் எய்ம். இந்த ஸ்டூடியோவில் இல்லை, இந்த விட பெரிய ஸ்டூடியோ மின்மினி ஸ்டூடியோவில் எடுக்கணும். அவ்வளோதான், மின்மினி ஸ்டூடியோவில் எடுக்கணும். அந்த லெவலுக்கு நம்ம போகலாம். இந்த பாட்காஸ்ட் நான் சொல்லியே ஆகணும். இது வந்து சார் கோச்சிக்கூடாது, நான் உடைச்சு சொல்ல போகிறேன். பாட்காஸ்ட்ன்றது இந்த கண்டென்ட் ஸ்பேஸில் இருக்கிற யூடியூப் சேனல்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு இருக்கிறதுலேயே மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ஐட்டம். இப்போ எப்படி பேக்கேஜ், வெட்டிங் பேக்கேஜ் அது இதுன்னு இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி பாட்காஸ்ட்ன்றது இட்ஸ் த மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ஐட்டம். ஈஸியாக யோசிக்காமல் 1 lakh 1.5 lakhன்னு ஒரு பாட்காஸ்ட்டுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு பைசா சார்ஜ் பண்ணல, இருந்தால் ஒரு பைசா சார்ஜ் பண்ணாமல் சமூகத்துக்குன்ட்டு நான் கொடுக்குறேன், என்கிட்ட இருக்கிற திறமை ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறேன்னு
முன்னாடி வந்து நின்னாரு. எத்தனையோ பாட்காஸ்ட் பண்ணியிருக்கோம். எனக்கு பண்ணும்போதெல்லாம் ஒரு ஃபீலிங் வரும், இவ்வளோ நல்லா ஆளாக இருக்காரு, இவ்வளோ சொக்கத்தங்கமாக இருக்காருன்ட்டு நானே இவர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு கூடதான் என்னையே அடிச்சடிச்சு சொல்லிப்பேன். ஸோ ஃபார் தேட் தேங்க்யூ. த செகண்ட் திங், மின்மினி சார் அப்போ டக்குன்னு சொல்லணும்னா த டீம் தட் ஹி ஹஸ் பில்ட். மதுரையில் எத்தனையோ பேர் பார்க்குறோங்க, சமூகத்தில் எல்லா ஃபீல்டும் பார்க்குறோம். டீம் இல்லாமல் தான் எல்லாம் சிங்கிள் மேன் ஆர்மியாக தான் இருக்காங்க. செம திறமை. அந்த திறமையை வந்து ஆம்பிளிஃபை பண்ணணும்னா அந்த டீம் வேணும். அந்த டீம் உருவாக்கியிருக்காரு இவர். ஸ்டார்டிங் வித் நம்ம விஜய். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் விஜய். சந்தோஷ், அங்கே பின்னாடி இருக்கிற மருந்து, அப்புறம் நம்ம வர்ஷினி, சில பேர் எனக்கு தெரியலதோ அவரும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. உங்கள் பேர் மறந்துட்டேன். ராகுல், ஜென். நான் டெல்லியில் பார்த்துருக்கேன், சென்னையில் பார்த்துருக்கேன், கண்டென்ட் டீம் நிறைய பார்த்துருக்கேன். வேர்ல்டு கிளாஸ் டீமாக சார் ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த டீமுக்கு மறுபடியும் நம்ம கண்டிப்பாக கை தட்டணும். They are doing such a good job. Thanks to all the seniors, Minmini sir, team. லாஸ்ட்டாக ஃபுல் ஸ்பீச்சில் மின்மினி சார்னு தான் சொல்லிட்டு வரேன். தட் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹிஸ் பிராண்டுங்க. இப்போல்லாம் எல்லாமே பிராண்ட் ஆகிடுச்சு. இப்போது என் பேரை எடுத்துக்கிட்டால் நான் வந்து பிரசாந்த் சர்மிளா பிரகாஷன் தான் நான் புட் ஃபார்வர்ட் பண்ணுவேன். பட் அது வந்து ஒரு பேரோடு நின்றுடுது. லாயருக்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ஏன்னா சேம்பர்ஸ்ன்னு போட்டுப்பாங்க இல்லைங்களா, சீனியர் அட்வொகேட்டோட சேம்பர்ஸு அப்படின்னு ஒரு பேரை புட் ஃபார்வர்ட் பண்ணலாம். ஆனால் அவர் கீழே ஐபிஎஸ் சார் சொன்ன மாதிரி ஒரு இன்ஃபோசிஸ் விட பெரிய கம்பெனி ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு விதை போட்டிருக்காரு இந்த மின்மினி பேரில். இது யார் கொடுத்த ஐடியா சார்? மின்மினி. அதான் சொல்ல வரேன். இட்ஸ் சச் அ லவ்லி நேம். இது வந்து கண்டிப்பாக இன்டர்நேஷ்னலாக கொண்டு போகலாம். எல்லாம் லீகல் ப்ரொடெக்ஷன் பண்ணி வைங்க, காப்பிரைட்டு, ட்ரேட்மார்க்கு, வேர்ட்மார்க் எல்லாம் பண்ணி வைங்க. ஏன்னா இட் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் நேம். இப்போ எப்படி அரட்டைன்ட்டு அந்த ஆப் வந்திருக்கு இல்லைங்களா, அதை விட பெட்டர் பிராண்ட் மின்மினி. அதான் சொல்லணும். அதோட வாய்ப்பு கொடுத்துக்கிறதுக்கு மிக்க நன்றி. ஆல் த பெஸ்ட் டு எவ்ரி ஒன். ஆல் மை லவ் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தபடியாக நன்றி உரை. இந்த நன்றி உரையை வழங்குறதுக்கு நமது நிறுவனத்தின் COO TS ஸ்ரீதேவி மேடமா மேடைக்கு அழைக்கிறேன். ப்ளீஸ் மேம். வணக்கம். மின்மினி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தின் 10வது ஆண்டு துவக்க விழாவை இனிதே நடைபெற்ற இத்தருணத்தில் தங்களுக்கு எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் எங்களது அழைப்பை ஏற்று இவ்விழாவை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களுக்கு வணக்கம் சார். நம்ம டாக்டர் கண்ணன் சார் அவர்கள் சொன்னாங்க, ரெட்டை பிள்ளையாரை பற்றி சொன்னாங்க. நான் நிறையா தடவை ரெட்டை பிள்ளையாரை பற்றி கும்பிட்டுருக்கேன் சார். நான் கும்பிட்ட 3 விஷயமே நடந்திருக்கு. பட் அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்குன்றதை இன்னைக்கு தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த விஷயத்துக்கு. அடுத்தபடியாக முன்னாள் IPS DGP டாக்டர் கிஷோர் குமார் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், ஒருத்தவங்க இல்லை பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த எந்த அளவுக்கு அந்த ஃபேமிலி சப்போர்ட்டிவாக இருக்கணுன்றத ரொம்ப தெளிவாக அழகாக சொன்ன கிஷோர் குமார் சார் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக சௌராஷ்டிரா மக்கள் அவங்களோட வளர்ச்சிக்கு என்னெல்லாம் பண்ணலான்ற யோசனையை கொடுத்து ஒரு ஊன்றுகளாக இருந்த நம்ம PRO முரளி சார் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாட்காஸ்ட்ன்ற ஒரு விஷயத்த ரொம்பவே உதவியாக இருந்து உலகத்தில் இருக்கிற எல்லா சௌராஷ்டிரா மக்களுக்கும் கொண்டு சென்ற பிரசாந்த் சர்மிளா சாருக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுக்கப்புறம்
நம்மளோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள மட்டும் ஒரு ஃபன்ஃபுல்லாக வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக் எல்லாம் வந்து கொடுக்கலாம். இந்த மின்மினி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துவங்கிய ஆரம்ப காலத்திலிருந்தே எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக சப்போர்ட்டிவாக இருந்த சிறப்பு அழைப்பாளர்களுக்கு மிக்க நன்றி. மிஸ்டர் ரவிக்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரவிக்குமார். அந்த டிஎம் சீனிவாசன் சார்னு எல்லாரும் கூப்பிட்றாங்க. நாங்கள் வாடாப்படம் தான் பழகிக்கிடுவோம். ஸோ இந்த இடத்துல ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு திக் ஃப்ரெண்ட் அவர். ஸோ அவருடைய இந்த கான்செப்ட்டு நல்ல கான்செப்ட்டு நல்லா கொண்டு வந்திருக்காரு. மென்மேலும் வளர என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. அடுத்ததாக சரவணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் சரவணன், குரு டெக்னாலஜிஸ்லேருந்து. இந்த டயலாகை எனக்கு சொல்லி கொடுத்ததே சீனிவாசன் சார் தான். எல்லாருமே வந்து ப்ராடக்டை சேல் பண்ணுறதுல மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு இருந்தோம். இதில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி சேல் பண்ணலாம், எப்படி பிஸ்னஸை க்ரோத் பண்ணலாம் அப்படின்றத அவர் நாங்கள் ப்ரொஃபஸர்னு சொல்லி பழக்கமாகிடுச்சு. உண்மையிலே அவர் ப்ரொஃபஸராக இருந்து இந்த விஷயத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த இருட்டில் அவரோட மின்மினி பூச்சி மாதிரி ஒரு வெளிச்சம் மாதிரி அவர் எங்களுக்கு கரெக்டான கைட்லைன்ஸை கொடுத்து எங்களோட பிஸ்னஸை க்ரோத் பண்ணி கொடுத்தாரு. நல்லா பிஸ்னஸ் பண்ணுறோம், நல்லாவுமே ரீச் ஆகிருக்கோம். இப்போது பொதுவாக பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய பிராண்ட்ஸ் தான் வந்து காம்படிட்டிவாக பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களை மாதிரி சின்ன பிஸ்னஸ் மேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம பண்ணும்போது அவ்வளோ பெரிய பிராண்டுக்கு எதிரில் எங்கள் பிஸ்னஸை வந்து எங்களால் டெவலப் பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டை எங்களுக்கு கொடுத்தது சார் தான். ஸோ சாரோட டீமுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். இதே மாதிரி 20th சக்ஸஸ்ஃபுல் இயரில் வந்து நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் லேசர் கேர்லேருந்து பிரிண்டர் கார்த்திக். பந்தடி 1 பிரிண்டர் சர்வீஸ் வச்சுருக்கேன். ரொம்ப நாளாக பேசுகிறதுல கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. பிரிண்டர் சர்வீஸ் நார்மலாக என்ன பண்ணால் பேப்பரில் ஆட் கொடுக்கும், நோட்டீஸ் நானும் கொடுத்துருக்கேன். வெளியே டோர் ஸ்டெப் வந்து விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சீனியனோட ஃப்ரெண்டு தான், அவன் சொன்ன ஐடியாவில் தான் கூகுள்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் எல்லாமே பண்ணி இப்போ பிஸ்னஸ் நல்லா போய்கிட்டு இருக்கு. சிறப்பாக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. 20வது வருஷத்தில் மறுபடியும் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் மனோஜ்குமார், ஸ்ரீ விவேகா மோட்டார்ஸ்னு சொல்லி சந்தப்பேட்டையில் டூர் ஒர்க் ஷாப் வச்சுருக்கேன். நம்ம நண்பர் இவர் வந்து எப்படின்னா, மற்றவங்க வந்து அவங்கள வந்து எப்படி பார்க்குறாங்கன்னு எப்படி தெரியல. நாங்கள் நண்பராக வந்து ரொம்ப பெருமைப்படுத்திக்கிறோம் நாங்கள். ஏன்னா ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இவர் வந்து இந்த ஸ்டேஜில் வந்திருக்காரு அப்படின்னா அவரோட முழு முயற்சி மட்டும்தான் காரணம். அதோட அவங்களோட ஸ்டாஃப், நல்ல ஸ்டாஃப் கிடச்சிருக்காங்க. அந்த ஒரு ஸ்டாஃப் இல்லாமல் வந்து ஒருத்தவர் வந்து அவ்வளோ தூரம் வர முடியாது. அதனால் அவங்கள ஸ்டாஃபுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்ப்பா. ரொம்ப நன்றி. இன்னும் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். வணக்கம். என்னோடய பேர் கார்த்திக் பாபு. நான் கிரீன்லீஃப் அக்வா ப்ரொப்ரைட்டரு. என்னோட நண்பர் தான் மிஸ்டர் சீனி. அவரோட வளர்ச்சியை பற்றி எல்லோரும் இப்போ நம்ம 10 ஆண்டுகள் சொல்லி இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர் கடந்து வந்த பாதைகள் தான் ரொம்ப கடினமானது. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தார். அது நாங்கள் எல்லா பேரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்கூட பார்த்துருக்கோம். இந்த வளர்ச்சி வந்து அவருக்கு சின்ன வளர்ச்சியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் கதிரேசன். ஒரு 15 வருஷத்துக்கு மேலே நாங்கள் வாத்தியார் தான் கூப்பிடுவோம். வாத்தியாரோட நண்பர் நான். உண்மையாகவே எங்களுக்கெல்லாம் வாத்தியார். ஃபஸ்ட்டு நான் சொல்லணும்னா, இந்த விழாவோட நாயகர்கள், அதாவது உங்கள் பாஷையில் சொல்லணும்னா நிபுணர்கள் எல்லாத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்கள், நன்றிகள். வாத்தியார் இந்த அளவுக்கு வந்திருக்காரு காரணம்னா முக்கியமாக இது உங்களோட நிபுணர்கள் தான். எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் வந்து சந்தோஷ் மருது. மற்ற எல்லாரையும் பேரை சொல்லேன்னு கோச்சிக்காதீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மென்மேலும் வளர என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி. என் பேர் உமாநாத். என்னோடய ஃப்ரெண்டு தான் சீனிவாசன். முன்னாடி ஒரு நண்பர் சொன்னார், சீனிவாசன் வந்து நிறைய கஷ்டப்பட்டுருக்காருன்னு சொல்லிட்டு. அது உண்மை தான். நான் கண்கூடாவே நிறைய பார்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த நிலைமை வந்திருக்காருன்னா அவரோட உழைப்பு தான் காரணம். அவர் வந்து எல்லாரையுமே சமமாக நினைக்கிற வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்துட்டு எல்லாருக்கும் அவர் சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. பட் வந்துட்டு அவங்க வந்து
அவங்க பேசிக்காக அவங்க ஒர்க் பண்ணுறவங்க க்ளீன் பண்ணுறவங்க கூட அவங்க சர்டிஃபிகேட் வந்து எந்த ஒரு ஆஃபீஸ்லையும் நம்ம பார்க்க முடியாது. பேசிக்காக எல்லா ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணுறது பார்ப்போம். ஆனால் வந்து க்ளீன் பண்ணுறவங்க கூட அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி சர்டிஃபிகேட் தான் அவங்க எங்கேயும் பார்த்துருக்க மாட்டாங்க, வாங்கியிருக்க மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னா அது ஒரு வந்து வேலை செய்கிற இடம் மாதிரி ஃபீல் ஆகாது. அவங்களுக்கு தன்னை கம்பெனியில் ஒருத்தராக இருக்காமல் குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்குற ஒரு ஓனரை தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு பாண்டிங்காக இருக்கும். ஸோ இந்த கம்பெனி மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். இறைவன் எங்கள் குடும்பத்திலேயே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி யாரும் படிக்கலை. ஆனால் சீனிவாசன் நல்லா படித்து இன்னும் இந்த தொழில் வளர்ச்சியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் நன்றி தான் சொல்லணும் எப்பயும். ஏன்னா இந்த நன்றி உணர்வு தான் நம்ம மாப்பிள்ளை தான் ஆகிறாரு. அவர் வந்து சின்ன பையிலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தன்னோட சொந்த முயற்சி, விடாமுயற்சி, ஒரு விஷயத்தில் வந்து வைராக்கியம், நான் இதுதான் அடையணும் அப்படின்னு நினச்சி படிப்படியாக தன்னோட எப்படி சொல்கிறதுனா தன்னைத்தானே செதுக்கிற ஒரு சிற்பம் பார்த்துருப்போம் இல்லையா? நிறையா மோட்டிவேஷனில் நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் வைக்கிறப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு நபரை தான் நான் பார்க்குறேன். அதாவது நானே வியந்து பார்க்குறேன். நிறைய விஷயத்தில் வந்து நிறைய சவால்களை சந்தித்து இன்றைக்கி ஒரு கம்பெனி வச்சு எல்லா மக்களையும், அதாவது இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரையும் வந்து சக குடும்பத்தில் ஒருத்தராக பார்த்து நல்ல ஒரு ஹானர் பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஏன்னா எல்லாரையும் வந்து அவங்களோட என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அதோட அந்த குவாலிட்டியை சொல்லி அந்த திறமையை அந்த இடத்துல வந்து செலிப்ரேட் பண்ணி அவருக்கு வந்து ஒரு ஹானர் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வாழ்த்துக்கள். இது வந்து தொடக்கம்தான். 10வது ஆண்டுன்றது வந்து இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் பெருசாக பண்ணணும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என் முதல் வணக்கம் தெரிவித்துக்கிறேன். நான் கோபிநாத், பிரிண்ட் பிளேயர் ஆப்சர் பிரிண்ட்னு சொல்லி வண்டியில் வச்சுருக்கேன். என் ஃப்ரெண்டாக சீனிவாசன் தான் எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்து அறிமுகப்படுத்தினார். இவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். இவருக்கு இருக்கிற எல்லாரும் ஸ்டாஃபுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இதே மாதிரி இன்னும் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மின்மினி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆஃபீஸ் நான் வரும்போதெல்லாம் இங்கே உள்ள ஸ்டாஃபெல்லாம் பார்த்து தான் நான் வியப்பாக இருப்பேன். ஏன்னா ரொம்பவும் சின்சியராக ஒர்க் பண்ணிவிட்டுருப்பாங்க. ஸோ எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அண்ணன் கரெக்டாக வழி நடத்திருக்காரு. அவர் என்னுடைய வாழ்த்துக்கள். நமசிவாயா. அண்ணன் சீமன் வந்து ரொம்ப வந்து மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் வந்து கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாம் வரல ஸ்ரீ குருசாமி சார் அவர்கள் எப்பயும் கிடைக்கும். உங்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்வுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த மின்மினியை ஜாயின் பண்ணுறது ஒரு பெருமையாக நினைக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னா, மின்மினி அப்படிங்கிற இந்த ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி ஸ்டார்டிங்லேருந்து எடுத்தோடனே வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் வந்து கொண்டு போகலை. ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இவ்வளோ தூரத்துக்கு வந்து வளர்ந்து நிற்கிது. ஸோ 10ஆம் ஆண்டு துவக்க விழா அப்படின்னா ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு சில பிஸ்னஸ்லாம் இருக்குது, நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். ஸ்டார்ட் பண்ணி 1 or 2 இயர்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா அவங்களுக்கு அனுபவம் வந்து கம்மியாக இருக்கும். ரெண்டாவது, அந்த பிஸ்னஸை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற நாலேஜ் வந்து கம்மியாக இருக்கும். பட் இங்கே நம்ம சீனிவாசன் சார் அந்த ட்ராக் வந்து கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க டீம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருப்பார். அதாவது நம்ம எல்லாருக்குமே ட்ரெயின் தெரியும்ல. ஸோ ட்ரெயினை வந்து வழிநடத்தி கொண்டு போகிறது எது? இன்ஜின். ஸோ அந்த இன்ஜின் போகும், பின்னாடி அதாக பெட்டிகள்லாம் வரும், பின்னாடி ஒரு வாய்ஸ் வருது, இது நான் சொன்ன டைலாக் ஆச்சு அப்படின்னு. சந்தோஷம் சொன்னார் இது. ஸோ அந்த மாதிரி
இன்ஜின் வந்து போகிற வழியில தான் பின்னாடி பெட்டிகள்லாம் வரும். அது ட்ராக்கு வந்து கரெக்டாக கொண்டு போகிற வேலை வந்து இன்ஜின். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து சார் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக மிஸ்டர் சந்தோஷ் அவர்களை மேடை கலைக்கின்றோம். வணக்கம். நான் இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். வரும்போது ஒன்றுமே தெரியாமல் தான், டிசைனிங் தெரியும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி தான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டேன். வரும்போது அந்த ஆஃபீஸில் இருந்தோம், கால் வேற உடஞ்சிச்சு எனக்கு. அந்த கால் உடஞ்சு கூட வந்து வேலை பார்த்தேன். ஆனால் அந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு. இல்லை, அந்த டைம் வந்து கொஞ்சம் க்ரோயிங் டைம். அதனால நான் எனக்கும் புரிஞ்சுக்கிட்டு நான் ரொம்ப இடத்துல போய் அனுபவம் பட்டாச்சு. இதுக்கு மேலே ஒரு இடத்துல வந்து ஸ்டடி பண்ணால் தான் நம்ம லைஃப்பில் முன்னேற முடியும்னு இங்கே மாற்றிக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் என்னை மாற்றிக்கணும்னு நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ பக்கத்தில் நான் வந்து வெப்சைட் டெவலப்பராக இருக்கேன். ஸோ இங்கே வந்து நிறைய கம்பெனியில் ஃபெயில் ஆகிட்டு தான் இந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ நான் 1.5 இயர்ஸாக இங்கே ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். ஸோ மின்மினியை பற்றி சொல்லணும்னா மின்மினி க்ரோத் ஆகிட்டே இருக்குது. ஸோ மின்மினி பூச்சி மாதிரி பறக்கும். அடுத்ததாக மிஸ்டர் மருது அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சின்ன மருது. எனக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கா, அவன் பேர் பெரிய மருது. ஃபஸ்ட்டு அவர் தான் எடிட் பண்ணார். மின்மினிக்கு மொத எடிட் பண்ணது வந்து லோகோ இன்ட்ரோ. அதான் என் அண்ணன் பண்ணி கொடுத்தது வந்து. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவார் சார், அடிக்கலாம் வீட்டுக்கு வருவார். நான் படுத்து தூங்கிட்டு இருப்பேன். நான் எனக்கு என்னடான்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் வேற ஒரு ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக கால் பண்ணார். நானும் கால் பண்ணேன், இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருந்தார். என்னை கூப்பிட்டு ஓகே சார் மீட் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். நான் ஒரு என்னத்தை போயிட்டு ஏதோ சும்மா ஒரு 2 சிஸ்டர் இருக்கும், போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்துடலாம், ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஏகப்பட்ட ரூல்ஸு, இது அது இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நான் அப்படியே இப்போ கேட்டுகிட்டே இருக்கேன். ஒரு சிலதெல்லாம் பண்ணுவேன், ஆனால் ஒரு சிலதெல்லாம் சுத்தமாக பண்ணவே மாட்டேன். அது அவருக்கும் தெரியும். இந்த மாதிரி நல்லா ஒரு ஜாலியாக இருக்கும் இங்கே வந்து மீட் பண்ணுறது. அமைஞ்ச டீம் வந்து அப்படி சந்தோஷ் ப்ரோலாம் சொல்லவே வேணாம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்க ஒரு பேக் போன் வந்து சந்தோஷ் தான் காரணம். அதுக்கு ஒரு கைப்பற்றில் கொடுத்தது. இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரிலாம் பிளானிங்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாருக்கு ஒரு பேக் போன்னா அது சந்தோஷம்னு சொல்லிக்கலாம். அதில் வந்து பெருமை, எனக்கு ஒரு பெருமை. இன்னொரு ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்லலாம்னா, நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சாப்பாடு கொண்டு வர மாட்டேன். நான் சும்மா நான் வெளியவே கடையிலே போய் சாப்பிட்டுட்டு இருப்பேன். நான் சார் நீ வாயா, நான் போகிறேன் உனக்கு சோறு அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு வீட்டில் எனக்கு சாப்பாடு போட்டுட்டு இருந்தேன். அதெல்லாம் எத்தனை பேர் சொல்லுவாங்க எனக்கு தெரியாது. அதுக்கு ரொம்ப நன்றி சார். அக்காலாம் நீ வாப்பா வீட்டில் இன்னொரு பையனை நினச்சி நான் உனக்கு சோறு போடுறேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி எத்தனை இடத்துல இருக்குன்னு எனக்குலாம் தெரியாது. எனக்கு அதுலேயே ரொம்ப பிடிச்சி போச்சு. எந்த இடத்துலையுமே முகம் சுளிக்கலைன்னு சொன்னாங்க, ஆனால் ஒரு இடத்துல மட்டும் முகம் சுளித்தேன் நான். அது கூட சார் என்னை வந்து பெருசாக எடுத்துக்கல. அதெல்லாம் நான் இந்த மாதிரி சொல்லிட்டே போனால் ரொம்ப நன்றி சார். லைஃப் லாங் இருப்பேன் நான் உங்கள்கிட்ட. எல்லாருக்கும் நன்றி, இறைவனுக்கும் நன்றி. நன்றி மருது. அதாவது நம்ம ஸ்டாஃப் வந்து ஸ்டாஃபாக பார்க்குறது இல்லை, நம்ம மின்மினி டீம் வந்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தங்கடா பார்த்து தான் நம்ம அதை நினைக்கணும். சகோதர சகோதரிகளாக நினச்சி நம்ம வீட்டு ஆளுன்ற இதில் தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை நீங்கள் இது பண்ணிக்க வேண்டாம், சரியா? இதை வெளியே சொல்லணும்னு வேண்டாம். இது நம்ம குடும்பம், நம்ம வீட்டில் சாப்பிட்றது இதுக்கு வெளியே சொல்லணும், சரியா? நன்றிப்பா. அடுத்ததாக வர்ஷினி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். நான் 12th இவங்க கூட ட்ராவல் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டாங்க, சரி என்னன்னு தான் இருக்குன்ட்டு போனேன். பட் ஓகே, எனக்கு இவங்களுக்கும் செட் ஆனதுனால நாங்கள் இப்போ வர ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு டிசைனிங் தான் கூப்பிட்டாங்க, பட் அது எனக்கு வரல. இவங்க டிசைன் பண்ண சொல்லிட்டு வெளியே போயிடுவாங்க. இவங்க போனதுமே நான் கிளம்பிடுவேன். அந்த 5 நிமிஷத்தில் நான் கிளம்பிடுவேன், வேலை இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 12th முடிச்சுட்டு காலேஜ் ஃபஸ்ட் இயரில்
வா எனக்கு நீ டிசைன் பண்ண வேணாம் வேற ஒர்க் இருக்குது வர்றியா அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். என்ன ஏதோன்னு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தெரியும் பெரிய பொறுப்பு கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை இப்போ அந்த ஒர்க்கை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு சாட்டிஸ்ஃபையாக நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு சார் வந்து எங்கள் வீட்டுக்கு எய்த்தாப்பில் ஒரு சின்ன கம்பெனியாக தான் வச்சுருந்தாங்க. இப்போ அந்த கம்பெனி டெவலப் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு பெருசாக கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரினா நிறையா பெரிய கம்பெனியாக ஆற்றணும்னு சொல்லி இங்கே எல்லாரும் வந்தவங்களுக்கு கூட வணக்கம், நன்றி. இது இங்கே நான் வேலைக்கு வரையில பயந்து வந்தேன். இப்போ நிறைய நான் மட்டும் இருந்தேன். இப்போ நிறைய பேர் இருக்க மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். 100 வயசுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. சார் வந்து கோடி வருஷத்துக்கு இருக்கணும். மனைவி கணவன் மனைவி 100 கோடி வருஷத்துக்கு இருக்கணும். நாங்கள் உங்ககிட்ட வேலை பார்க்கணும்னா இது மாதிரி வீடு வாங்கி எங்களுக்கு வேலை நல்லா கொடுக்கும். நல்லா செய்கிறாரு எங்களுக்கு இங்கே வந்ததுலேருந்து ரொம்ப சந்தோஷம். வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்க நம்ம சந்தியா அவர்களே மேடை கிடைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஆஃப்டர்நூன் டு ஒன் அண்ட் ஆல். ஆக்சுவலி என்னோட கெரியர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆன பிளேஸ் இது. எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணுன்ற ஒரு தாட்டே சுத்தமாக இல்லை. எனக்கு அது வரவும் வராது. இங்கே வந்து நான் சும்மா ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை தான் பண்ணேன். இது பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. வெளியே வந்து ஒரு இடத்துல ஃபுல்லாக இவ்வளோ பேர் இருந்து பேசணும் அப்படின்னா சுத்தமாக வராது. சரி ஸ்டார்டிங்கில் ஒரு ஆட் கொடுக்கணும்னு சொல்லும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன ட்ரை தான் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சி இப்போ மிஸ் பண்ணுறேன். இன்னும் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியலையே அப்படின்ட்டு. ஏதாச்சும் ஒரு ஆட் பார்க்கும்போது தோணும், ஐயோ நம்ம வாய்ஸ் கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். தேங்க்ஸ் சார். இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. திருப்பி இந்த ஆஃபீஸுக்கு நான் வருவோன்ட்டு. நான் காலேஜ் டயத்தில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் 2 years. அதுக்கப்புறம் திருப்பி இந்த ஆஃபீஸ் செலிப்ரேஷன் சொன்னாங்க. அடுத்து நம்ம இப்போ வருவோமா அந்த ஆஃபீஸுக்கு திருப்பி அப்படின்னு இருந்துச்சு. இந்த ஒரு மீட் ஒரு நல்ல ஜாலியாக போச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். வயசு இல்லை, அனுபவம் இல்லை, எல்லாத்துக்கும் நன்றி. குட் மார்னிங். நான் வந்து ரொம்ப பிகினர் லெவல் கிராஃபிக் ட்ரைனிங்காக தான் வந்து சேர்ந்தேன். இங்கே வந்து நிறையா சார் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து ஃபோட்டோஷாப்னா என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த நாலேஜ் டெவலப் பண்ணி இப்போ நான் வந்து லைட்டாக எங்கள் அம்மாவை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குலாம் ரொம்ப தேங்க்யூ சார். இங்கே எல்லாரோட ஒர்க்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சந்தோஷ் அண்ணா ஒர்க் பிடிக்கும், மருதனா ஒர்க் பிடிக்கும், சந்தியா ஒர்க் பிடிக்கும். இவங்க எல்லார்ட்டேருந்தும் ஒரு குட்டி குட்டி எக்ஸாம்பிள் எடுத்து அதை நம்ம லைஃப்பில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இப்போ ஒரு குட்டி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ. இந்த மின்மினிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதுலேருந்தே எங்களுக்கு பூஜை பண்ணுறதுலேருந்தே இன்னும் வரைக்கும் பூஜை பண்ணி கொடுத்துட்டு இருக்க சரவணன் ஐயர் அவர்களை மேடை கிடைக்கிறோம். குட் ஆஃப்டர்நூன் ஆல். நான் ஃபஸ்ட்டு இங்கே வெப்சைட் டெவலப்பர் அந்த ஒர்க்குக்கு தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து குட் ஆஃப்டர்நூன் ஆல். நான் ஃபஸ்ட்டு இங்கே வெப்சைட் டெவலப்பராக தான் இங்கே ஒர்க்குக்கு வந்தேன். ஆனால் இங்கே வந்து நான் கிராஃபிக் டிசைன், வீடியோ எடிட்டிங் எல்லாமே கற்றுக்கிட்டேன். இன்னும் இவங்க கூட நான் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் மென்மினின்றது சிறிய பூச்சி, சிறிய வெளிச்சம் தான் வரும்னு தெரியும். ஆனால் இங்கே ஒரு பெரிய வெளிச்சம் வருது. ஏன்னு சொல்லுங்கள். ஒரு மின்மினி பூச்சி வந்தால் சின்ன வெளிச்சம் தான் வரும். ஆனால் இங்கே எல்லாருக்குமே எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே வரும்போது எனக்கு 0 நாலேஜில் தான் வந்தேன். எனக்கு கம்ப்யூட்டர் பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் தெரியாதுன்னு சொன்னாலும் நீங்கள் வாங்க பழகிக்கலாம்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. நான் இங்கே வந்து நிறையா கற்றுக்கிட்டேன். அதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. அடுத்ததாக ராணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது ஜாயின் பண்ணி 2-3 days தான் ஆகுது. ஸோ எனக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியலை. தேங்க்யூ சார். மின்மினின்னு ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு சிஇஓ சார் இருக்காங்க. ஆனால் அதுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையேன்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் பளிச்சு நம்ம பக்கத்தில் இருந்த பத்மா அண்ணியை நாங்கள் வந்து டிசைனராக தேர்ந்தெடுத்தோம். ஸோ அவங்க ஒரு வார்த்தை பேசுகிறாங்க. எல்லாருக்கும் மதிய வணக்கம். மின்மினிஸ்
ஆரம்பிக்கும் போது அவங்க லோகோ ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்து நான் அவங்க பக்கத்தில் இருந்திருக்கேன். எனக்கு குரல் மட்டும்தான் தெரியும். ஃபோட்டோஷாப் மற்ற வீடியோ எல்லாம் சொல்லி கொடுத்தது சார் தான். இங்கே இருந்திருந்தால் இன்னும் நிறைய கற்றுருப்பேன். ஃபேமிலி சுச்சுவேஷனால் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ரொம்ப தேங்க்ஸ் சார் சொல்லி கொடுத்ததுக்கு. ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஷார்ட் டைம் பீரியடில் இங்கே வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாருமே சொல்லி கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ சார். எல்லாத்துக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் எங்கே எப்படி வந்தேன்னா, ஃபஸ்ட்டு எங்கள் அக்கா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சந்தியான்னு ஒருத்தவங்க இப்போ பேசுனாங்கல்ல, அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் தான் நான் வந்தேன். ஃபஸ்ட்டு எதுவுமே தெரியாமல் தான் நான் வந்தேன். என்னதுன்னு தெரியாது. சிஸ்டம் பற்றி தெரியும், இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் அது என்னான்னு தெரியாது. அப்புறம் நான் ஃபஸ்ட்டு போஸ்டர் டிசைனிங் கற்றுக்கிட்டேன். அது வந்து சந்தோஷ் ப்ரோ நல்லா சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் வீடியோ எடிட்டிங் மாறினேன். வீடியோ எடிட்டிங் மாறினோடனே என் குரு மருதண்ணே அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஒரு கம்பெனி எப்படி இருக்கும்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், எப்படி டீம் ஒர்க்கு, அதெல்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. இங்கே வந்து தான் நான் ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன். எப்படி டைம் மேனேஜ்மெண்ட்டு, விஜய் சார்லாம் ஷெட்யூலிங் போடுவாங்க, வர்ஷினி அக்காலாம் ஷெட்யூலிங் பண்ணுறது, அந்த டைம் எப்படி ஒர்க் பண்ணுறது, டயத்தில் எப்படி வேகமாக ஒரு வீடியோ முடிக்கிறது, அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எனக்கு நிறைய இது இருக்குது. அண்டு சார் எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிருக்கேன். தேங்க்யூ. என்ன சொல்கிறது, திடீர்னு வந்தவொன்னே அவர் வாட்டில் பேச சொல்லிட்டு இருக்காரு. வாழ்க வளமுடன், அதுதான் சொல்ல முடியும். மற்றபடி அவங்க என்னோட டீல் பண்ணுறாங்க. இது வரைக்கும் என்ன சொல்கிறது, நல்ல கஸ்டமரில் அவங்க ஒருத்தவங்க. எல்லா விஷயத்துலேயும் நாங்களும் சப்போர்ட் பண்ணியிருக்கோம், அவங்களும் நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அவருக்குள்ள நிறைய அடுத்தடுத்த லெவல் வளரணும் அப்படின்ற ஆசை இருக்குது. அதுக்கு எல்லாம் வல்ல அந்த பரம்பொருள் வந்து அருள் புரியட்டும். அவருடைய எண்ணங்கள் எல்லாமே நல்லபடியாக நிறைவேறட்டும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அவர் ஆன்மீகத்துலேயும் கூப்பிட்டுட்டு தான் இருக்கோம். அவர் சில வேலைகளை முடிச்சுட்டு அந்த பக்கம் வர்றதா சொல்லியிருக்காரு. அதனால் காத்துக்கிட்டு இருக்கோம். நல்லது, அது குருவை காக்க வைக்கக்கூடாது அப்படின்றது அவருக்கு தெரியணும். சேர்ந்து வந்தே பயணம் பண்ணலாம், ஒரு விஷயம் இல்லை. இருந்தாலும் சில விஷயங்களை நடந்தோன்னே அவருக்கு இன்னும் திருப்தி கொடுத்த பிறகு வரட்டும் அப்படின்னு நினைக்கிறோம். நல்லது. குருவே சரணம். வாழ்க வளமுடன். நன்றி சார். ஆக்சுவலாக எல்லாரும் ஒரு கடையில் போய் பொருள் வாங்கணும்னா காசு கொடுத்து தான் வாங்குவோம். ஆனால் செந்தில் சார் அப்படி கிடையாது. பொருளை எடுத்துகிட்டு போங்க, காசை அப்புறம் கொடுங்கன்னு சொல்லுவார். ஸோ செந்தில் சாருக்கு மிக்க நன்றி. ஸோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ நான் கஷ்டப்பட்டு வந்தது எல்லாருக்கும் தெரியும். ஆல்மோஸ்ட் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் உள்ளவங்களாம் நான் எப்படி ஒரு கிட்டத்தட்ட வந்து ஜீரோன்னு சொல்லுவான், மைனஸில் போயிட்டோம். என்னோடய கெரியரே வந்து மைனஸ் போய் இப்போவும் பார்த்தீங்கன்னா என்னோடய கெரியரோட சர்டிஃபிகேட் எங்கே இருக்குன்னே தெரியல. நான் என்னென்ன கோர்ஸ் முடித்தேன், என்ன சர்டிஃபிகேட் எதுவுமே என்கிட்ட இல்லை. ஆனாலும் நம்ம வந்து முன்னாடி படித்த ஒரு விஷயங்கள் வந்து எனக்கு கை கொடுத்துச்சு. அது வந்து ஆக்சுவலாக நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து இந்த ஆக்சுவலாக சொல்லுவாங்க வயிற்று பொழப்புக்கு தான் ஆரம்பித்தது. நான் ஒன்றும் இப்படிலாம் வளரணும் இந்த மாதிரிலாம் நான் நினச்சதும் கிடையாது. ஸ்டார்ட் பண்ணோம், அப்படியே வந்து நிறைய சப்போர்ட்ஸ், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான. ராகுமாரன் சொல்லி ஒருத்தர் இருக்கா, அவர் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு சப்போர்ட் பண்ணார். இந்த அண்ணன் தான் ஆக்சுவலாக வந்து ஒரு சிஸ்டம் வாங்கணும்னு எனக்கு யோசனை. ஃபஸ்ட்டு மானிட்டரை மட்டும் தான் வீட்டுக்கு கொண்டு வந்தேன். அந்த மானிட்டர் வாங்குறதுக்கும் காசு இல்லை, உண்மையிலே அதான். அதுக்கப்புறம் சிபியூ கேட்டேன், உங்களுக்கு வேணுமா கொண்டு போங்க அன்னைக்கு சொன்னார். கொண்டு வந்தோம். அந்த ஒரு சிஸ்டம் வந்து இன்றைக்கி வந்து 15 சிஸ்டமாக கன்வெர்ட் ஆகிருக்கு. எல்லாமே ஹைஃபை சிஸ்டம், ஆர்டினரி சிஸ்டம் கிடையாது. அதாவது நம்ம வந்து 10 ரூபாய்க்கு வாங்குறோம் பண்ணுறது கிடையாது. எல்லாமே 60 ரூபாய்க்கு மேலே 70 ரூபாய்க்கு மேலே தான். ஆனால் அதோட ரியல் காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டபுள் ஆஃப் த அமௌண்ட் இருக்கும். அமௌண்ட் அவர்கிட்ட பார்கெயின் பண்ணவே வேண்டாம். இது நாம் இவர்கிட்ட வாங்கணுன்னா அது ஃபிக்ஸட் தான். நான் ஏதாச்சும் குறையுமாங்கிற அந்த கொஸ்டினுக்கே வந்து அங்கே இது கிடையாது. ஏன்னா நான் அவர்கிட்ட வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, என் சர்க்கிள்லேயே ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. அவங்ககிட்ட இதே கோட் அனுப்பி இது என்ன காஸ்ட் வரும்னு சொல்லி சும்மா கெஸ் பண்ணுவேன். ஆனால் அவங்க சொல்கிறத விட இவர் ரேட்டு கம்மியாகவே இருக்கும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறதுனா, யார்கிட்டையும் சஜஷன் கேட்குறது இல்லை. எனக்கு இந்த கான்ஃபிகரேஷன் சிஸ்டம் வேணும், அவ்வளோதான். எவ்வளவு என்னென்ன கிடையாது, எவ்வளோ அவர் பில் அனுப்புவார், பேமெண்ட் முடிச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விதத்தில் இப்போ ஜேஎம் கார்த்தி எடுத்துன்னா அவரும் ஒரு விதத்தில், ரவி ஒரு விதத்தில், எல்லாரும் இங்கே நம்ம சிறப்பு அழைப்பாளரை கூப்பிட்ட எல்லாருமே ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து எங்களுக்கு வந்து எங்கள் இந்த நிறுவனம் வளர்கிறதுக்கு பெரிய ஒரு சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இப்போ இந்த ப்ராசஸ், அதாவது எங்களோட மின்மினி டீமோட ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் ஃபாலோ பண்ணுறேன். அவங்க பசங்க வந்து ஆக்சுவலாக அது தெரியல. ஏன்னா
அது அவங்க ஆரம்பத்துலேருந்து என் கூட ட்ராவல் பண்ணாலும் அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் பற்றி தெரியாது. புதுசாக வந்தவங்க கண்டிப்பாக தெரியும். புதுசாக வந்தவங்க வந்து 2 நாள் 3 நாளில் ஓடி போனவங்களும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அது நாங்கள் எங்களோட ஹிஸ்ட்ரியிலே கொண்டு வரல. ஏன்னா என்னோடய ஸ்ட்ரிக்ட்னஸ் அப்படி இருக்கும். ஏன்னா நான் வந்து காலேஜில் இருந்த விதத்தை அப்படியே இங்கே கொண்டு வந்தோம். இங்கே மெயினாக வந்து இது வளர்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் தான். அந்த டிசிப்ளினை வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணுவேன். அது இருந்தால் தான் அவங்களோட க்ரோத்துக்கும் சப்போர்ட் ஆகணும். ஆனால் எல்லாருமே இங்கே யார் அடாப்ட் ஆனாங்களோ அவங்க என் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. அடாப்ட் ஆக முடியாதவங்க அப்படியே 2ஆவது நாள் 3ஆவது நாள் என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என் ஃபோனே எடுக்க மாட்டாங்க, என்னை பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ரீசன் என்னென்னா அதான் இந்த குரோத்தோட காரணம். இப்போ நான் வந்து சொன்னேன் வயிற்று பொழப்புக்கு ஆரம்பித்தது வந்து இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே என்னென்னா இப்போது ஒரு ரொம்ப நிர்பந்தத்தில் எனக்கு வந்து ஆள் தேவைப்படுது. அப்போ என்கிட்ட காசும் கிடையாது. அப்போ தான் வந்து சந்தோஷ் வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாய்க்கு வர்றாப்புல. அப்போ அவருக்கு வந்து 8000 ரூபா சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அந்த 8000 ரூபா சம்பளத்தை வந்து என்னால் கொடுக்க முடியுமான்னு சொல்லி அந்த 10 நாளை யோசிக்கிறேன். அந்த 10 நாளாக வந்து நான் அந்த அமௌண்ட் அவனுக்கு தேவையான அந்த 8 ரூபாங்கிறத 3 8 24,000 ரூபா நான் முதல்ல எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா என்னை நம்பி ஒரு எம்ப்ளாயி வந்தாச்சு. அவருக்கு வந்து நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ, நம்ம கிளைண்ட்டிட்ட பணம் வாங்குகிறோமோ இல்லையோ, அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. அதாவது நம்மளை நம்பி வந்து ஒரு எம்ப்ளாயியை வந்து நம்ம பாதுகாக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு அவர் வந்த 3 மாதம் 6 மாதம் 8 மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 3 எம்ப்ளாயி ஜாயின் பண்ணிட்டாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போவும் நான் சொல்கிறேன், இப்போ இவங்களோட சேலரி வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம் அட்வான்ஸாக பேக்கப் வச்சு. அதனால தான் எல்லாருமே என்கிட்ட ட்ராவல் பண்ணுறாங்கங்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும், பட் அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அவங்களோட கெரியரில் வந்து இது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்களோட லைஃப் ஸ்டைல்லேயே அதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஆனந்த கண்டு விட்டுக்கூடாது, ஆனந்த கண்டு விடக்கூடாது. இவரை பற்றி சொல்லி ஆகணும். நான் ஒரு கேமரா வச்சுருந்தேன். இந்த மனோஜன் மூலமாக வந்து எனக்கு முத ஒரு கேமரா கொடுத்தாரு. ஆனால் நான் அந்த கேமரா வாங்கின பர்பஸ் வந்து சும்மா வந்து சைட் சீயிங் எடுக்கணுன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரளயம் வந்து அந்த கேமராவோட பர்பஸ் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணால் அப்போ எனக்கு யூஸ் பண்ணவே தெரியாது. இவரை தொல்லை பண்ணிகிட்டே இருப்பேன், இந்த கேமரா எப்படி யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் இதுக்கு நான் அட்வான்ஸாக மாறணும். இவரையும் நாங்கள் வந்து எங்களோட டீமோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் முத ஆட் ஷூட் வந்து இவர் தான் நாங்கள் வந்து திண்டுக்கல் கூட்டு போனோம். ராஜராஜஸ்ரீ ஹாஸ்பிட்டலுக்கு முத அவரை கூட்டு போனோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு அடுத்தடுத்து க்ரோத் நினச்சி அப்புறம் திருப்பி வந்து ஒரு கேமரா அட்வான்ஸாக வாங்கணுன்னா இவரை கேட்பேன். ஆனால் இவர்கிட்ட கேட்டுட்டு நான் எடுக்கிறது தான் வேறு மாதிரி வாங்கிடுவேன். இவர்கிட்ட எல்லாம் கேட்டுருவேன். இவர் பல ஐடியா கொடுப்பாரு, ஆனால் நான் என்னோட டிசிஷன் படி எடுத்துருவேன். தேங்க்யூ சார். இங்க வந்து விழாவை சிறப்பித்து கொடுத்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நமது மின்மினி தூண்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை அளித்த CEO சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ಕೊನ್ನಿನ ಇಲ್ಲ ದಾಗಾಗಿನೋ ಎಂಗ ಅತ್ತಬೆ ಬೆಡಮನಿ ಸಂಗಿನ ಮೊಕ್ಕಳ ಅರ್ಥ ಕ್ಲೋಸ್ ಕನ್ ಪೊಲ್ಗಿನೋ ತೆಂಗಲೆ ಚೊಕೊಳಾತ ಇರ್ತಾವ ತೆನ ಕೋಣ ಕೋಣ ಕೆಸ್ಟಮ್ ಬಡಿ ಇಕ್ಕೋದ್ರ ಅವ್ರಿಯೋ ನಿಮ್ಮನರಿಯ ಅವಿನೋ ಲೌತರಿ ಸಾ ಅಂಗ ಆಸ್ಕಿಂಗೋ ಕಲಾಯಿ ತೆಲ್ಲ ಉಚಿ ತೆಲ್ಲ ದಾ ಇಕ್ಕೋದ್ರ ಆವತಾಗವು ಆಮೇಲೆ ಪೂರ ಶರೀನ ಹೇಗೆ ಕ್ಲಾಸ್ ಕೇಳುವ ಅಸ್ಕೆ ಫಸ್ಟ್ ಕ್ಲಾಸ್ ಕೇಳುವ ಓಕೆ ತೆಲ್ಲ ಸಂಗದೇಗೆ ಮೋಟಿವೇಶನ್ ಆಮೇಲೆ ಎಲ್ಲ ಪತ್ತಾದ ಅಂಡುಮಿನಿ ಸಂಗಿನ ಸಂಗರಿಯ ಎಲ್ಲೇ ಮರಿ ಏನು ಉಂಚ ಆವತಾವ ಹಂಗ ರಾಳಿ ಕಾಯಿ ಕಾಯಿ ಸಪೋರ್ಟ್ ಕರ್ತಮ್ ಸೇ ಅಸ್ಕೆ ಕೆನ್ನ நன்றி. பெயர் சங்கரவெளி சோகன் பாலும் தெரியும் பாலும் பழுப்போ விரைரங்கும் கருணுக்கு நான் தருவேன் கோலம்சியை துந்த கரிமுத்து தூமறியே நீ எனக்கு சங்கத்தமே மூணுட்டா சலசலி சோகன் யார அன்னமயம் தேவம் இம்மலஸ் சரிகாலம் ஆதாரம் சக வித்யாலம் அயகிவ முகா சகே சச்சவெளி சோகன். ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சஞ்சனா.